வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மட்ட ஊருகா சேனலில் இருந்து காஞ்சனா சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வெர்சஸ் அரண்மனை சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இந்த வீடியோவை யார் கேட்டிருப்பாங்கன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம தோழர் நியூ என்டர்டெய்னர் அவர் தான் நம்மகிட்ட இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அவருக்காக தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பிளாக் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்துக்காக மட்டுமே. யார் மனதையும் பொக்கவாய் தாத்தாக்கு தேவை பல் செட்டு, மட்ட ஊருகா வியூவர்ஸுக்கு தேவை ஹெட்செட். ஹலோ யூடியூப் வாசிகளே, வெல்கம் டு மட்ட ஊருகா. யூடியூப் வாசிகளே, சப்ஸ்கிரைபர்ஸ். ஐயோ, அம்புட்டு பேரும் பாக்குற பார்வையை பார்த்தா என் மேல செம கான்ல இருக்கானுங்க போலயே. முதல்ல 2 வாரத்துக்கு ஒருக்கா 3 வாரத்துக்கு ஒருக்கா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இப்ப மாச கணக்கா வீடியோ போடல. எப்படி என் மேல கான்ல இல்லாம இருப்பானுங்க? டே தினேஷா, எப்படியாவது இந்த வீடியோவை சிறப்பா செஞ்சு அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறா. மன்னிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இப்ப நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக பேய் படங்கிறது நம்மளை பயப்பட வைக்கணும். அப்படி பயப்பட வைக்கலனாலும் பதட்டத்தை உருவாக்கணும். ஆனால் பேய் படம்னா பயம் வருங்கிறது போய் பேய் படம்னா சிரிப்பு வரணும். பேய் படம்னா கிளுகிழுப்பாக இருக்கணும். பேய் படம்னா பேய் வந்து நம்ம கிட்ட ஃப்ளாஷ்பேக் சொல்லணும். பேய் வந்து நம்ம கிட்ட கதறி அழுகணும். பேய் படம்னா நாம போய் பேய் கிட்ட கெஞ்சி கேட்கணுங்க. நம்ம போய் பேய் வந்து நம்மளை பார்த்து என்ன விட்டுங்கடாடேன்னு கெஞ்சலாமே கொஞ்சம் தமிழ் சினிமா. சரி, அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் யாரு? வேற யாரு? நான் தான். தமிழ் சினிமாவில் பேய்க்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி கடந்த 10 வருஷமா பேயை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் முனி சீரீஸையும் அரண்மனை சீரீஸையும் பார்க்க போறோம். வாங்க. முனி சீரீஸ், அரண்மனை சீரீஸ். ஃபர்ஸ்ட் MCU முனி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். 2007 முனின்னு ஒரு படம் வருது. பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு டாக்கு. படமும் சக்கப்போடு போடுது. அந்த படத்தை ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு மார்னிங் கலைஞர் டிவில பிரீமியர் பண்ணும்போது ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்தது இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப கூட ஒண்ணும் இல்ல. நடுவுல 2011 காஞ்சனான்னு ஒண்ணு வந்துச்சு. முனி ஹிட் ஆனதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு ஹிட். அதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமாவோட போக்கே மாறுச்சு. தமிழ் சினிமாவோட நடவடிக்கையில சற்று ஏதோ ஒரு மாறுதல். அரண்மனை, பிசாசு, தேவி, அவள், திவாண்டி காலனி. தமிழ் சினிமாவோட பேய் சீசன் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிச்சு. முனி சினிமாட்டிக் யூனிவர்ஸோட ஸ்பெஷல் என்னன்னா, முனி வந்து ஒரு மூவி பிரான்சைஸ். அதுல வந்து ஒரு படம் காஞ்சனா, அப்புறம் காஞ்சனாவுக்கு ஒரு மூவி பிரான்சைஸ். அதாவது பிரான்சைஸ்க்குள்ள பிரான்சைஸ். ஃபர்ஸ்ட் MCU அதாவது முனி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் டைம்லைன் பார்த்துருவோம் வாங்க. முனி 1 2007 ரிலீஸ் ஆகுது. முனி 2 2011 ரிலீஸ் ஆகுது. முனி 3 2015 ரிலீஸ் ஆகுது. முனி 4 2019. நல்லா பாருங்க, ஒவ்வொரு படத்துக்கும் 4 வருஷம் கேப். 2007 முனி 1 வருது. கரெக்டா 4 வருஷம் கழிச்சு முனி 2. 2011 முனி 2 வருது. கரெக்டா 4 வருஷம் கழிச்சு முனி 3. 2015 முனி 3 வருது. கரெக்டா 4 வருஷம் கழிச்சு முனி 4. அப்போ 2020, 2021, 2022, 2023 தான் முனி 5. தப்பு, 2024 தான் முனி 5. அது எப்படி தம்பி? 2020 இருந்து 4 வருஷம் தள்ளி வந்து 2023 தானே? உங்க உலக கேலண்டர்ல இருந்து 2020 தூக்கிடுங்க. அது இருந்து ஒரு பயனும் இல்ல. அதாவது 4 வருஷத்துக்கு ஒருக்கா லீப் இயர் வர மாதிரி 4 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம மாஸ்டர் முனி தூக்கிட்டு வராப்ல. சோ அடுத்த அபாயம் 2024. புறப்படுங்க, எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி போங்க. இது ஒரு பெரிய ஆபத்து நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு. எல்லாரும் தாக்க தயாரா இருங்க. அடுத்து ACU அரண்மனை சினிமேட்டிக் யூனிவர்ஸ். பேய் சீசன் கோலிவுட்ல ஏகாதிபத்தி நடத்திட்டு இருக்கும்போது 2014 அரண்மனை தூக்கிட்டு உள்ள வராப்ல நம்ம சுந்தர் சி மாம்ஸ். அரண்மனை அதுவும் நல்ல ஓட்டம் ஓடுது. அதுக்கப்புறம் அவரும் ஒரு பிரான்சைஸை ஆரம்பிச்சு விடுறாரு. அரண்மனை 2, 3 போச்சுதுன்னா 3 போச்சுன்னா அரண்மனை பிரான்சைஸ் காலக்கோடு. அரண்மனை 1 2014 ரிலீஸ் ஆகுது.
அரண்மனை 2 2016 ரிலீஸ் ஆகுது. அரண்மனை 3 2021 ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம அரண்மனை காஞ்சனா பிரான்ச்சைஸோட கதையை பார்க்க போறோம். அரண்மனைக்கு காஞ்சனாக்கு பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லடா. பேய்க்கு ஹெல்ப் பண்ணி ரிவெஞ்ச் எடுத்தா காஞ்சனா, ரிவெஞ்ச் எடுக்க வந்து பேய்கிட்ட இருந்து குடும்பத்தை காப்பதான் அரண்மனை. இந்த சைடு முனி சீரியஸ்ல 4 டிக்கெட் இருக்கு. இந்த சைடு அரண்மனை சீரியஸ்ல 3 டிக்கெட் தான் இருக்கு. லைட்டா இடிக்குது. அதனால முனி சீரியஸ்ல இருந்து முனியை தூக்கிட்டு வெறும் காஞ்சனா சீரியஸ் மட்டும் வச்சுப்போம். இப்போ அங்க 3 இங்க 3 டேலி ஆயிடுச்சு. கணக்கு கரெக்டா வருது. கேட்டாலே கொலை நடக்குமே. அரண்மனை இதுல 3 சீரியஸ் தான். லாஸ்டா ஆர்யா கிளாஷ். இப்போ நம்ம பார்க்க போறது டெம்ப்ளேட்ஸ் ஆஃப் அரண்மனை சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அண்ட் காஞ்சனா சினிமேட்டிக் யூனிவர்ஸ். டெம்ப்ளேட் நம்பர் 1 பேயின் கமென்ஸ்மெண்ட். காஞ்சனாவோட ஒவ்வொரு சீக்வல்லையும் படம் போட்ட உடனே பேய் நாங்க இங்க தான் இருக்கிறது காட்டுறதுக்காக ஒரு காட்டும். கிரவுண்ட்ல விழுந்த துணியை எடுத்துட்டு போன பொண்ணை பயமுறுத்தி பந்தா காட்டும். பீச் ஹவுஸ் பக்கத்துல இருக்க பேச்சுலர் ஹவுஸ் பசங்களோட கனவுல கதக்களி ஆடும். இந்த அரண்மனை சீரியஸ்லயும் படத்தோட ஆரம்பத்துல அப்படியே தான் பாம்பு புத்த உடைச்சு பேயை வெளியே வச்சிருவானுங்க. பில்லி சுனித்துக்காக பேயை உசுப்ப போய் இந்த பேயை வர வச்சிருவானுங்க. டெம்ப்ளேட் நம்பர் 2 ஹீரோ. இங்க எல்லா படத்திலும் ஹீரோ பேரு ராகவா. இங்க எல்லா படத்திலும் ஹீரோ பேரு ரவி. இந்த சீரியஸ்ல ஹீரோஸ்க்கான சில குட் குவாலிட்டிஸ் இருக்கு. அதுதான் எல்லா படத்திலையும் தொடரும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ராகவா. நம்பர் 1 பேய்னா பயம். 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டாரு. மச்சான் டைம் என்னடா? மணி 6 என்னது? நம்பர் 2 கருப்பை பத்தி யாராவது ஏதாவது பேசினா சாப்பாட்டுல போறது கருப்பு, காலில் போறது செருப்பு, பத்த வைக்க தேவை நெருப்பு, பக்கத்துல நிக்காது இது கருப்பு டைலாக் அடிப்பாரு. நெருப்ப கூட தொல்லாண்டா, கருப்பை தொடக்கூடாது. உன்னுடைய கலரு என் காலு கீழே, என்னுடைய கருப்பு உன் தலை மேல. அதிடி கருப்புடைய லெவல். நம்பர் 3 இன்ட்ரடியூஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே இன்ட்ரோ சாங் வேணும்னு கேட்பாப்ல. எடா பணத்தை போடுறா குத்த. நண்பனுக்கு கோவில கட்டி. நம்பர் 4 வெள்ளத்தோலை பார்த்தா வெள்ளையனை வெளியே திருவாரு. ஐ மீன் சொல்லு. நம்பர் 5 ரொம்ப நல்லவர். தங்கமா வைரமா என்ன சொல்ல, இவன் குணத்துக்கு ஏதும் ஈடு இல்ல. சத்தியமா நான் சொல்லுறேன்டா, இவன் சத்தியமே தோத்துரிக்கும் நல்லவன்டா. பேயோட கதையை கேட்டு பேய்க்கு ஹெல்ப் பண்றவரு. காஞ்சனக்கா பாவம். என்ன கொஞ்சம் லேடிஸ் இருப்ப பார்த்தா ஏறி உட்காந்துப்பாரு, இறங்கவே மாட்டாரு. இங்க ரவியோட குவாலிட்டிஸ். நம்பர் 1 படத்தோட பாதியில தான் வருவாரு. சுந்தர்சி சார் படம் ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆச்சு, 2 ஹீரோயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, பண்ணட்டும். சுந்தர்சி சார் பேய் பயமுறுத்த வந்துருச்சு, வரட்டும். சுந்தர்சி சார் படம் ஆரம்பிச்சு கரெக்டா 45 மினிட்ஸ் ஆச்சு, இப்போ நீங்க வந்து கரெக்டா இருக்கும். நம்பர் 2 இவர் தான் ஆண்ட்ரியா, த்ரிஷா மாதிரியான ஹீரோயின்ஸ்க்கு அண்ணன். அரண்மனை 3ல தான் வித்தியாசம். என்னன்னா டைரக்டர் அண்ணன் கிடையாது, சுத்தி வளைச்சு வந்தா அதுவும் அண்ணன் முறை தான். ஆக அரண்மனை பிரான்ச்சைஸி வந்தாலே அண்ணன் இவரு தான். உங்களுக்கு நான் அண்ணன் சார். அவங்களுக்கு அண்ணனா, நமக்கு மச்சான். நம்பர் 3 வக்கீல், வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர், பெரிய பிசினஸ்மேன், இந்த மாதிரி ஜாப் பொசிஷன். ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்காரு. காட்டுல இருக்க மிருகத்தெல்லாம் போட்டோ எடுத்து யூகேல ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நம்பர் 4 இவருக்கு பெயினா பயமே கிடையாது, ஆனா நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் தான் தங்கச்சி புலம்புறதுனால என்னென்ன அந்த அரண்மனையில இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. இவர் கேரக்டரை ஸ்பின் ஆஃப் பண்ணி கிரைம் பெட்ரோல், சிஐடி சங்கர் மாதிரி தனி சீரியஸே பண்ணலாம். அந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு சொல்ல வரேன். அண்ட் இந்த ரவி வந்து சந்திரமுகி சரவணனோட இன்ஸ்பிரேஷன் கேரக்டர். நம்பர் 5 தனக்கு படத்துல ஒரு ஃபைட் வச்சே ஆகணும் ஆரம்பிப்பாரு.
எதுக்கு இந்த reaction? யார் என்று நினைத்தா எவர் என்று அந்த இது அந்த இன்ட்ரோ. ஓ இந்த இது விஸ்வரூபத்தில் இன்ட்ரோ வரும்ல, டாப்பு டப்புன்னு அடித்து உடைக்க மாதிரி. அடுத்த டெம்ப்ளேட் கோவை சர்லா அண்ட் மனோபாலா. இந்த கிரிக்கெட் ஆடும்போது ஒருத்தர் அதிகமாக இருந்தால் அவனை டபுள் சீரியஸ் வச்சுப்போம்ல, அதே மாதிரி 2 சீரியஸ்லேயும் காமனான ஆள் 2 ஆள். ஒன்று நம்ம கோவை சர்லா, இன்னும் நம்ம மனோபாலா. பாவம் போயிட்டாரு. அரண்மனை காஞ்சனா என்னன்னா காஞ்சனா 1 and 2ல மனோபாலா வருவாரு, ஆனா 3ல வர மாட்டாரு. அரண்மனை 1 and 2ல கோவை சர்லா வருவாங்க, ஆனா அரண்மனை 3ல வர மாட்டாங்க. ஆமா, இங்க வந்து அங்க வர மாட்டாங்க. இல்ல இந்த இதுல சரி 3ல மட்டும் தான் இல்ல. டெம்ப்ளேட் 4 பேயின் கண்ணாமூச்சி. இந்த காஞ்சனா பேய்க்கு என்ன பண்ணுனா இருக்கிறதுலே டம்மி பீஸா பார்த்து அதுக்கு எடுத்தா முதல் கண்ணாமூச்சி ஆடும். கோவை சர்லா, தேவதர்ஷினி, ஸ்ரீமன் அண்ட் அந்த சின்ன பொண்ணு. இங்க பேய் பொம்பளை பேய் தான், ஆனா பொண்ணுங்க பின்னாடி தான் ஸ்டாக் பண்ணும். அதுவும் கண்ணாடியில முகம் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. டெம்ப்ளேட் 5 பாத்ரூம் காமெடி அண்ட் பேச்சுலர் காமெடி. பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி பாத்ரூம் இல்லாம இருக்காதோ அதே மாதிரி காஞ்சனா சீரியஸ்ல பாத்ரூம் காமெடி இல்லாம சீரியஸே இருக்காது. அங்க பாத்ரூம் காமெடினா இங்க பேச்சுலர் காமெடி. அதாவது பார்ட் 1ல சந்தானா சமையல்காரனா உள்ள போவாரு, சமையல்காரனா இருக்கிற சூரி பார்ட் 2ல வைத்தியரா உள்ள போவாரு, பார்ட் 3ல திருட்டு பையன் யோகி பாபு எலக்ட்ரிஷியனா உள்ள போவாரு. உள்ள போற இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அங்க இருக்கிற ஏதோ குஜிலி பண்ணி சுத்துவாங்க. பார்ட் 3ல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். சில்வர் பேப்பர்ல சுத்தன தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே, இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டு. டெம்ப்ளேட் 6 ஒயிட் ஸ்கின் ஹீரோயின்ஸ். இந்த சீரியஸ்ல நீங்க ஹீரோயின் ஆகணும்னா ஒன்று மட்டும் இருந்தா போதும், வெள்ளையா இருந்தா போதும், ஹீரோயின் ஆயிடலாம். நடிப்பு திறமை, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், நவரசம், ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒரு மண்ணும் தேவையில்லை. ஒன்லி ஒயிட் ஸ்கின்ஸ் ஆர் எலிஜிபிள். என்னன்னாச்சு அந்த பொண்ணை பார்த்தது ஹீரோயினை செலக்ட் பண்ணிட்டீங்க. எலை அந்த பொண்ணு நம்ம படத்துக்கு செமையா சூட் ஆகும்ல. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணோட கை முட்டி கூட கலரா இருந்துச்சு, கவுன்சியாமல. 1ல லட்சுமி ராய் லட்சுமி, 2ல டாப்ஸி, 3ல 1 இல்ல 4 வேதிகா, நிக்கி தம்போலி, ஓவியா அண்ட் அந்த லேட் அலெக்சாண்ட்ரா ஜெவி. அலெக்சாண்ட்ரா ஜெவியா? ஆமா, அல்ல அந்த மொட்டை சிவா கேட்ட சிவா சார் அந்த கேரக்டருக்காக எல்லா படங்களையும் கருப்பை பத்தி கம்பல்சரியா பேசுறவரு கருப்பா அழகா இருக்கிற பொண்ணுங்களை ஹீரோயினா போடலாமே அப்படி யாராவது கேளுங்கடா. அரண்மனை சீரியஸ் ஹீரோயின்ஸை 3 பாகம் பிரிச்சுக்கலாம். 1 சாத்வீகம். இப்போ ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படியே 2 கை எடுத்து கும்பிடணும்னு தோணுதுல, அது சாத்விகம். அதாவது ஆண்ட்ரியா, த்ரிஷா, ராசி கண்ணன் இந்த மாதிரி மெயின் லீட் ஹீரோயின்ஸ். 2 பிரச்சோதகம். அதே ஒரு பொண்ணை பார்த்த உடனே அது பிரச்சோதகம். அதாவது பார்த்தாலே சும்மா பத்திக்கிற கேட்டகரி. லட்சுமி ராய், பூனம் பாஜ்வா அண்ட் சாக்ஷி. செலக்ட் பண்ணீங்கன்னு காரணமே சொல்லியே சார். இதுல இந்த சாத்விகம் கேட்டகரியெல்லாம் ஹீரோக்கு தள்ளி விட்டுட்டு பிரச்சோதக கேட்டகரியை நம்ம சுந்தசி எடுத்துப்பாரு. 3வது பயனக்கா. அதே ஒரு பொண்ணை பார்த்த உடனே பயம் வரும் இல்ல, அது வந்து பயம். அதாவது பார்த்த உடனே நமக்கு பயம் வர வைக்கும் ஆவிகள்லாம் இந்த கேட்டகரியில வரும். டெம்ப்ளேட் 7 பேயின் அறிகுறி. இங்க வீட்டுல பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க இங்க மாட்டை கூட்டு வருவாங்க, ரத்த காவு கொடுப்பாங்க, பணத்துக்கு சேலை கட்டி சவப்பட்டியில் ஏதுவாங்க. இங்க மந்திரிச்சு முட்டை ஆடணும், எலுமிச்சம் கருகணும், குங்குமத்துக்கு விசிறி விடணும் விசிறி. இந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்க தேவையான பொருட்கள்: நல்ல எலுமிச்சம்பழம் 1, நாரில்லா தேங்காய் மற்றும் ஒரு முட்டை. நான் என்ன சொல்றேன்னா, தேங்காய் இருந்தா அதை உடைச்சு அரைச்சு நைட் இட்லிக்கு தேங்காய் சட்னி பண்ணுங்க. எலுமிச்சை இருந்தா அதை பிழிஞ்சு கொஞ்சோண்டு சக்கரை போட்டு ஜூஸ் குடிங்க, ஹெல்த்துக்கு நல்லது. ஆனா முட்டை இருந்தா உடைச்சு ஆம்லெட் போடுங்கடா. அதை விட்டுட்டு சமையலுக்கு யூஸ் பண்றத பூரா வேஸ்ட் பண்ணிட்டு. நல்ல வேலை இவங்க தக்காளி வெங்காயத்தை வச்சு ஒண்ணு பண்ணல, இல்லைன்னா அப்பப்ப ஏற விலைவாசிக்கு கிழிஞ்சு போயிடும். டெம்ப்ளேட் நம்பர் 8 இன்டர்வல்ல தான் பேய் வரும். காஞ்சனா சீரீஸ்ல பாத்தீங்கன்னா அது வரைக்கும் கண்ணாமூச்சி ஆடிட்டு குறுக்க மறுக்க போயிட்டு இருந்த பேய் இன்டர்வல் டைம்ல தான் பேய் டைரக்டா வெளியே வரும். இங்க அரண்மனை சீரீஸ்ல இன்டர்வல்ல தான் பேய் யாருன்னே தெரிய வரும்.
டெம்ப்ளேட் நம்பர் 9 சாமியார்கள். அதாவது 2 சீரியஸ்லயும் சாமியார்களுக்கு ஹெவி ரோல். காஞ்சனா சீரியஸ்ல எம்மதமும் சம்மதம். ஏன் சொல்றேன்னா முனி பார்ட் 1ல பேயோட்ட இந்து சாமியார் வருவாரு, பார்ட் 2ல முஸ்லிம் தர்கா, பார்ட் 3ல கிறிஸ்டியன் சர்ச் ஃபாதர், பார்ட் 4ல அகோரிக கோட்டாக்கு ஒரு பங்கு. அதே காஞ்சனா சீரியஸ்ல வில்லனுக்கு குரூப்புக்கு ஹெல்ப் பண்ண அந்த சைடு டிஃபரெண்டா பேய் ஓட்டுறவங்க வருவாங்க. இங்க பார்ட் 1ல பெரிய கோயில் பூசாரி, பார்ட் 2ல மலையாள நம்பூதிரி, பார்ட் 3ல அடிகளார். டெம்ப்ளேட் 10 பேயின் பிளாஷ்பேக். முனியில பாத்தீங்கன்னா ஆல் ஜெண்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட். முனி 1ல ஆம்பளை பேய், காஞ்சனா 1ல டிரான்ஸ்ஜெண்டர் பேய், காஞ்சனா 2ல மெயின் பேய் பொம்பளை பேய். அதனாலேயே காஞ்சனா 2க்கு முதல்ல கங்கான்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. அப்புறம் காஞ்சனா 2னே மாத்திட்டாங்க. காஞ்சனா 3ல எதுக்கு வம்புன்னு ரெண்டுமே ஆம்பளை பிளஸ் பொம்பளை பேய் ரெண்டுமே மெயின். சோ தொகுதி பங்கீடு கரெக்டா இருக்கு. ஒரு மயிரும் தேவையில்லை. அரண்மனை சீரியஸ் பிளாஷ்பேக்னாலே அன்சிகாவை தான் மர்டர் பண்ணுவானுங்க. அந்த பேபி ஃபேஸை பார்த்தா எப்படா உங்களுக்கு கொலை குணம் தோணுது படுபவிங்களா. கடைசி பாட்டில் மட்டும் ஆண்ட்ரியா. டெம்ப்ளேட் 11 பேயடி. காஞ்சனா சீரியஸ்ல எல்லாம் ரேஷன் கடையில் நின்று மண்ணெண்ணை வாங்குற மாதிரி வரிசையா கியூல நின்று இந்த வாங்கிக்கோன்னு செகண்ட் ஹாஃப்ல பேய்கிட்டு அடி வாங்குவாங்க. அரண்மனை சீரியஸ்ல செகண்ட் ஹாஃப்ல சொல்லி வச்ச மாதிரி அந்த படத்தோட காமெடியன்கள் பேய்கிட்ட வாய் விட்டு அடி வாங்குவாங்க. டெம்ப்ளேட் 12 சாமி பாட்டு. காஞ்சனா சீரியஸ்ல பிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே பாட்டு போட்டு பேய்களோட கால் ஷீட் வாங்கி குரூப்பா டான்ஸ் ஆடும் பேய். அரண்மனை சீரியஸ்ல பேய் அந்த சைடு சீரியஸ் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த சைடு செல்லாத்தா டிங்கு டிங்கு செல்ல மாரியாத்தா டிங்கு டிங்குன்னு பாட்டு போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. இதுல இன்னொரு ஒத்துமை, காஞ்சனா கடைசி படத்துல சாமி கேமியோ வரும், அரண்மனை கடைசி படத்துலயும் சாமி கேமியோ வரும். காளி அட போப்பா, இதுக்கு போய் பயந்துக்கிட்டு. என்னடி இது? அது சும்மா சினிமா செட்டுப்பா, அப்பப்ப அது தானாவே ஆன் ஆயிடும். டெம்ப்ளேட் 13 இதான் முக்கியமானது. கிளாமர் 2 சீரியஸ்லயும் காமனான இருக்கிற டெம்ப்ளேட்ஸ்ல கிளாமர் முக்கியமானது. இங்க மாஸ்டர் எப்படியாவது ஏதோ ஒரு சாங்ல ஹீரோயின்ஸோட கவர்ச்சியில கவுந்தடிச்சிடுவாரு. இங்க சுந்தர்சி ஒருபடி மேலேயே போய் கவர்ச்சியில கதக்களி ஆடுவாரு. கேள்விப்பட்டதில்ல, தெரியணும். ஆனா நம்மளுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. பட்ரு பேப்பர்ல பாதாம் அல்வா கொட்டின மாதிரி மொள் 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 மொள்னு இருக்கு. இந்த சீனை இப்படி சைடுல இருந்து எடுத்துக்கலாம், ஆனா அங்க ஃப்ரேம் வச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா அதான் சுந்தர்சி, ஏன்னா அவருக்கு தெரியும் வாட் டு டு வாட் நாட் டு டுன்னு. இந்த சீன்ல நான் ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டேன். முன்னாடி ஃப்ரேம்ல பூனம் பாஜ்வா முடிய பின்னாடி விட்டுருக்காங்க, பின்னாடி ஃப்ரேம்ல முதுகு பளபளன்னு தெரியுதுக்காக முடிய முன்னாடி விட்டுருக்காங்க. அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை. அரண்மனை 1ல வந்த ஆண்ட்ரியா அரண்மனை கடைசி பாட்டிலயும் வருவாங்க. அதே மாதிரி முனி 1ல வந்த வேதிகா கடைசியா வந்த முனி பாட்டிலயும் வருவாங்க. தேவதர்ஷினி காஞ்சனா பார்ட் 1 பார்ட் 3ல வருவாங்க, பார்ட் 2ல வரமாட்டாங்க. அதே மாதிரி இதுலயும் யோகி பாபு பார்ட் 1 பார்ட் 3ல வருவார், பார்ட் 2ல வரமாட்டாரு. நான் இல்லாம காஞ்சனா படமே இல்ல, நானும் இல்லாம காஞ்சனா படமே இல்ல. டேய் தக்காளி, நான் இல்லைன்னா நீங்க 2 பேருமே இல்ல. அரண்மனை சீரியஸ்ல ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பாரு, ஆனா அப்படி ஹீரோவா சொல்லப்படுற அவங்களுக்கு ஒரு டூயட் சாங் கொடுத்து உட்கார வச்சுட்டு சுந்தர்சியே ஹீரோவா சார்ஜ் எடுத்துப்பாரு. பாருங்க, இந்த படத்துல நான் தான் ஹீரோ, ஆனா அதுவே உங்களுக்கு தெரியாது. அதுவே அவருக்கு தெரியாம கூட ஒரு ஜோடியை கொடுத்து நம்பிட்டான். சீக்வல் இன்ஸ்பிரேஷன், அதாவது என்னதான் சீக்வலா இருந்தாலும் அடுத்த பாட்டுக்கான ஸ்டோரியை இவங்க இதுக்கு முன்ன வந்த படங்கள்ல இருந்து இன்ஸ்பைர் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அரண்மனை 1ல வந்த காமெடி ட்ராக்க சொல்றேன்.
கேளுங்க. கோவை சரளா தான் வீட்டு வேலைக்காரன் இருந்த மனோபாலாவோட வீட்டு விட்டு ஓடி போயிடுவாங்க. அதுக்கு கோவை சரளா அண்ணன் சித்திரலட்சுமணன் ஆங்கிரி ஆயிடுவாரு. இது அரண்மனை 1ல வந்த காமெடி ட்ராக்கோட பிளாட். இப்போ அரண்மனை 2 பிளாட் சொல்றேன் கேளுங்க. அன்சிகா தான் வீட்டு வேலைக்கார வைபவோட ஓடி போயிடுவாங்க. அதுக்கு அண்ணன் ராதாரவி ஆங்கிரி ஆயிடுவாரு. அண்ணன் ராதாரவி அப்பா ராதாரவி அந்த பொண்ணு சின்ன வயசுல வேலைக்காரோட ஓடி போயிருக்கு. அண்ணன் அந்த பொண்ணத்தை எவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பொண்ணு கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணு எந்த ஊர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. 2-3 நாள்ல எல்லாரும் சேர்ந்து வரேன்னு இருக்காங்க. பாத்தீங்களா, அரண்மனை 1 காமெடி பிளாட்டை லைட்டா இம்ப்ரூவைஸ் பண்ணி வச்சா அரண்மனை 2 ஃபிளாஷ்பேக் ரெடி. தெரியல காஞ்சனா எனக்கு. சீரிஸ்ல எனக்கே காஞ்சனா 1ஓட சீன்ஸை அப்படியே சீன் பை சீன் இன்ஸ்பிரேஷன் பண்ணா காஞ்சனா 3 சீக்வல். எல்லாம் ஒரே சீக்வன்ஸ். என் படத்தையே நான் காப்பி அடிச்சு எடுப்பேனே தவிர அட்லி மாதிரி அடுத்தவன் படத்தை காப்பி அடிச்சிருக்க மாட்டேன். மாஸ்டரோட ஆஃபீஸில் காஞ்சனா 1ஓட ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே இருந்திருக்கும். இந்த சீக்குவலுக்கு மவுஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே காஞ்சனா 1ஓட ஸ்கிரிப்டில் ஊர் பேர் கேரக்டர் பேர் மட்டும் மாற்றி எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்கள் வேணா பாருங்க, காஞ்சனால வர அதே சீன் வேற மாதிரி இல்லை அதே மாதிரி அப்படியே இதுலேயும் இருக்கும். இது வந்து முனி 4 காஞ்சனா 3 காஞ்சனா 1ஓட பார்ட் 2. இது வந்து முனி 4 காஞ்சனா 3 காஞ்சனா 1ஓட பார்ட் 2 அப்படிதான் வச்சிருக்கணும். அதான் கரெக்டாக வந்திருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் காளியோட போர்ஷனுக்கு மட்டும் ஸ்கிரிப்ட் மாதிரி ஏதோ பண்ணிட்டு மற்றதெல்லாம் ஆளை சேர்த்துக்கிட்டு ஷூட்டிங் போய் பார்த்துக்கலான்னு ஏதோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு எடிட்டிங் டேபிளில் கொட்டின மாதிரி தான் இருக்கு. பாருங்க, சூரியன் விடிய மாதிரி காட்டுவாங்க, அப்புறம் ஒரு சீன் வரும், அடுத்து நைட் நிலா காட்டுவாங்க, அப்புறம் ஒரு சீன், அப்புறம் எகைன் சூரியன், அப்புறம் எகைன் ஒரு சீன், அப்புறம் எகைன் ராத்திரி. இப்படிதான் படம் முழுக்க போயிட்டு இருக்கும். மின்னல் அரைஞ்சிருது, மின்னல் பிடிஞ்சிருமே, மின்னல் 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 மின்னல்னு வருது போகுது. இந்த படத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு சில்லியான சிமிலாரிட்டி என்னன்னா, நான் காஞ்சனா சீரிஸ்ல தியேட்டர்ல பார்த்த ஒரே படம் காஞ்சனா 2 தான். அதே மாதிரி அரண்மனை சீரிஸ்ல தியேட்டர்ல பார்த்த ஒரே படம் அரண்மனை 2 தான். 2 நெஞ்சுக்குள்ள என் நெஞ்சுக்குள்ள என்னாலும் என்னாலும் நீதான் புள்ள. டேய், படத்துல பேய் வரும்னு நான் சொன்னேன், ஆனா திரிஷா டவுசர்ல வராங்க. கேள்வி கேட்காம ஸ்க்ரீனை பாடுறா. அதே மாதிரி 2 சீரியஸ்லையுமே கடைசியாக வந்த சீக்வல் தான் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஒற்றுமை. இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் கொச்சம் ஏகப்பட்ட அண்ணனுங்க. ஆண்ட்ரியாக்கு சுந்தர்சி அண்ணன், திரிஷாக்கு சுந்தர்சி அண்ணன், கோவை சரளாக்கு மனோபாலா அண்ணன், கோவை சரளாக்கு சித்திரலட்சுமணன் அண்ணன், அன்சிகாக்கு சித்தார்த் அண்ணன், சித்தார்த்துக்கு சுப்பு அண்ணன். இது அரண்மனை சீரியஸ் இல்லடா, அண்ணன்மார்கள் சீரியஸ். கடைசி டெம்ப்ளேட் ஃபினிஷிங். இங்கே படம் முடிஞ்ச அப்புறம் கடைசியாக மாஸ்டர் மூஞ்சி ஃபுல்லாக பயங்கர மேக்கப் போட்டு க்ளோஸ்அப்பில் மூஞ்சியை காமிச்சு கேமரா பார்த்து கத்துவார். இங்க பேயை துரத்தி விட்டுட்டு காமெடியன்ஸை வச்சு படத்தை முடிப்பாங்க. அப்படியே கட் பண்ண என் கிரெடிட் சாங். என்னதான் இந்த 2 யூனிவர்ஸும் அரைச்சாலும் ஒரு சக்சஸ்ஃபுல் சீரிஸ் தான் இது. தமிழ் சினிமாவில் ஃபியூச்சர்ல நீ எத்தனையோ சீரியஸ் வரலாம், ஆனா இப்போதைக்கு இந்த 2 பிரான்ச்சைஸ் தான் தமிழ் சினிமாவில் ஃப்ரண்ட் ரன்னர். இனியும் இந்த பிரான்ச்சைஸ்ல நீங்க தொடர்ந்து சீக்குவலா பார்த்துட்டே இருக்கலாம். பேய்கிட்ட அவன் மாட்டலடா, அவன் கிட்ட தான் பேய் மாட்டிருக்கு. Few moments later. ஐயோ ஐயோ, இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? நடந்தது நடந்துருச்சு. கிளாமர் அப்பில் உன்னையும் விட்டு வைக்கலாம். இது எந்த இருட்டு தானே? எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார். பேசாமல் இந்த டிவி சீரியல்லாம் மகா சங்கமம்னு 2 டிவி சீரியலை கம்பைன் பண்ணுற மாதிரி சன் பிக்சர்ஸ் இந்த காஞ்சனா அரண்மனையும் கம்பைன் பண்ணி ஒரு சீக்வல் பண்ணலாம். ராகவா குடும்பத்தோட சொந்தக்காரங்க பொள்ளாச்சியில் இருக்கிற மாதிரியும், அந்த குடும்பம் அரண்மனை குடும்பம் மாதிரியும், அங்கே பேய் நடமாட்டம் இருக்கிற மாதிரியும், அப்போ ரவி பாதியில் என்ட்ரி ஆகி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பேய் ராகவா உடம்புக்குள்ள தான் இருக்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியும், அந்த பேய் தோனோஸ் மாதிரி பவர்ஃபுல் பேயா இருக்கிற மாதிரியும், பேய் கெட்டிருந்து ராகவாவை ரவி காப்பாற்ற முடியாம திணற மாதிரியும், அப்போ இதுக்கு முன்ன ராகவா ஹெல்ப் பண்ண பேய்கள்லாம் இப்போ ராகவாக்கு ஹெல்ப் பண்ண ஸ்பேஸ்ல இருந்து வர மாதிரியும், இப்படிலாம் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்
கிளைமேக்ஸில் ஒரு அம்மன் சாங் கொண்டு வந்து வச்சா காஞ்சனா அரண்மனை மகா சங்கமம் சீரியஸ் ரெடி செம்மையா கல்லா கட்டலாம். தம்பி நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. சரி டைம் ஆச்சு, போய் அடுத்த கண்டென்ட் ரெடி பண்ணணும். அப்புறம் பார்க்கலாம். பாய். வியன் வோக்கல் பாய் தினேஷ் ராஜ். இத்தனை நாளாக வீடியோ போடாமல் என்னையா பண்ணிட்டு இருந்தேன்? உனக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே தப்பு. சாரி சார். அட்மின்னு கிரிஞ்ச் பாக்ஸ் போடுவியாமா? சப்ஸ்கிரைப் எல்லாம் சொல்ல சொன்னாங்க. போட்டுறேன். என்னையா யூடியூபர் நீ? அந்த அஸ்வின் பேசுனதுக்கு ஒரு வீடியோ போட்டையா? போட்டிருந்தா வியூஸ் எப்படி வந்திருக்கும்? நெக்ஸ்ட் டைம் அப்படி பேசும்போது கரெக்டாக வீடியோ போட்டுறேன் சார். உனக்கெல்லாம் சேனல் ஒரு கேடு. எங்கேயோ போ. தீபாவளிக்கு என்ன படம் ரிலீஸ் ஆச்சு? அண்ணாத்த கிரிஞ்சி பாக்ஸ். அண்ணாத்த கிரிஞ்சி பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறதில்ல. ஓகே, ஒரு வழியாக வீடியோ பார்த்து ஏதோ அந்த ஒரு பேய் உலகத்துக்குள்ளே நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே கேட்டேன், டைட்டில் கார்டு பார்த்தோன்னே கேட்டேன், அரண்மனையும் காஞ்சனாலும் நான் நைட்டு எப்படி நான் தூங்குவேனா, என்ன கதை எப்படின்னு கேட்டேன். இல்லை தூங்கலாம், ஏன்னா இதில் அந்த அளவு டைட்டில் அதில் உள்ளே இருக்க கரு வந்துட்டு ரொம்ப விகவரமாக தெரியல. இதில் இல்லை நான் கேட்டேன் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குமா அப்படின்னு. நானுமே இந்த வீடியோ வந்து பார்க்கல. நம்ம போடுற வீடியோ எதுவுமே நம்ம பார்த்துட்டு போடுறது கிடையாது. நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைபர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம வந்து இப்போ உடனே அதை எடுத்து போடுறது மட்டும்தான். நம்ம பார்த்தாச்சுன்னா நம்ம அந்த வீடியோவில் இருக்க ரியாக்ஷன் வந்து நமக்கு போயிடும். அதாவது 1-2 வீடியோ கூட எப்படி இருக்குது, ஏதாவது நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் சில வீடியோவுக்கு ஆக மாட்டேன். அது வந்து நீங்கள் சில வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், எனக்கு அந்த இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னே வராது. அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக மாட்டேங்கிறனாலேயே வந்துட்டு சில வீடியோஸ்லாம் நாங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து நான் கம்ஃபர்டபுள் சில வீடியோஸ்க்கு ஆக மாட்டேன். நம்ம சேனலுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியாஸ் இருக்கணும், நம்ம வந்து அந்த லெவல்லேருந்து இறங்கக்கூடாதுங்கிறதுக்குனால தான். அதனால தான் அவங்களுக்குன்னு சில வீடியோக்களில் வந்து அதில் கமெண்ட்ஸை வந்து பார்க்கும்போதே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம கமெண்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். பார்க்கும்போதே நமக்கு இந்த வீடியோ பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்துடும். அதனால தான் பண்ணுவோம். பார்த்து ரொம்ப பொறுமையாக தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம சேனலுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியா சொன்ன மாதிரி இருக்குது. நம்ம சேனலில் வந்து குழந்தைங்களும் பார்க்குறாங்க. வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம வந்து கப்பல் விளாகர்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ நிறைய எங்களுக்கு வந்து கிட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுமே கூட இதில் இருக்காங்க, எங்களோட சொந்தக்காரங்க. ஸோ அவங்களுமே இதை பார்த்துட்டு வந்து நாளைக்கு எங்ககிட்ட வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லாருமே வந்து கேட்பாங்க. அதுக்கு பயந்து நாங்கள் போடாமல் இல்லை. ஃபேமிலி சொந்தக்காரங்க அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கும் மேக்ஸிமம் வந்து கிட்ஸ் நிறைய பார்க்குறாங்கங்கிறனால சரி கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். முடியாத பட்சத்தில் நம்ம அதை எடுக்க தான் செய்கிறோம். நம்ம கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்லலை, கம்ப்ளீட்டாக இல்லைன்னு. நீங்கள் கேட்குற வீடியோஸில் வந்து முக்கால்வாசி நம்ம போட்டுருவோம். ஒரு சில வீடியோக்கள் வரல அப்படின்னா அந்த வீடியோ கேட்டவங்க வந்து இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்கிற ரீசன் அதுதான். இந்த வீடியோ கேட்டவங்க சில வீடியோ வரல அப்படின்னா அதோட ரீசன் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் நீ வந்துட்டு பொழிச்சிட்டேன்னு இன்னும் அடுத்தடுத்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ என்ன போடணும்னு கமெண்ட்ல டான்னு அடிச்சு விடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.